Taste the Daily. மதுரையில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க வைகை ஆற்றில் ஓடும் தண்ணீரில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி வைகை அணையிலிருந்து மே 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும் தினமும் 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய போது மதுரை மாநகர் பகுதி வைகை ஆற்றில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சென்றது. இந்த நிலையில் தொடர்ந்து வைகை ஆற்றில் தண்ணீர் செல்வதால் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தை தணிக்கும் விதமாக வைகை ஆற்றில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் குளித்து மகிழ்கின்றனர். இதன் காரணமாக வைகை ஆற்று பகுதியே சுற்றுலா தலம் போல் மாறி இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முட்டல் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் சேலம், விழுப்புரம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்தும் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் மகிழ்ந்தனர். மது பிரியர்கள் மது போதையில் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதால் பெண்கள் அச்சத்துடன் குளிப்பதாகவும் வனத்துறையினர் முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் திமுக அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் பேருந்தை தள்ளிச் சென்றனர். விக்கிரவாண்டியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பன்ருட்டி பேருந்து நிலையம் வந்த அரசின் தகரடப்பா பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் அரசின் தகரடப்பா பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற நிலையில் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் இதுபோல அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.